என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசிட்டு இருப்பா இன்ஸ்டாகிராம்ல. நான் வந்து டே என்னடா பண்றீங்க மாமா எங்கடா ஏதோ சம்திங் எது தோன்றதை பேசுவேன். அந்த பொண்ணு ஒரு பையனோட பேரை சொல்லிட்டு டே எங்கடா இருக்க அதே மாதிரி நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுவா. அப்ப நான் தீபாவளி பரிசு காத்திருக்கு வாங்கடான்ற மாதிரி அவ ஏதோ சொல்வா. எனக்கு ஜட்டி வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டா போல ஏதோ ஒரு வீடியோல. நான் அதை பார்க்கல, பட் அவ சொல்லியிருக்கா. ஸோ இன்னைக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஷார்ட்ஸ்ல வந்துச்சு. அவளை ஒரு இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஒரு பெண் தான். ஒரு பெண் அவளை கேட்குறாங்க, நீங்க ஜட்டி வாங்கிட்டு வாங்கன்னு வீடியோ போட்டீங்க, என்ன சைஸ் ஜட்டின்னு சொல்லுங்கன்னுவா. இவளுக்கு ஆனா கோவம் வந்துருச்சு, இந்த திருநங்கைக்கு கோவம் வந்துட்டு, என்ன நீங்க இப்படிலாம் கேட்குறீங்கன்றா. நீங்க தானே வீடியோ போட்டீங்க ஜட்டி வாங்கிட்டு வாங்க, நீங்க சைஸை சொன்னா தானே பையனுங்க வாங்கிட்டு வருவாங்கன்னா அவ கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. அப்செட் ஆயிட்டு இன்டர்வியூ பண்றவங்களை கேட்குறா, உங்களுக்கு என்ன ஜட்டி, உங்க சைஸ் என்ன சொல்லுங்கன்னு. அப்ப இவ்வளோ நாள் நாங்க போற ஆரம்பத்துல யூடியூப் இன்டர்வியூ எல்லாம் பாலியல் உறவு எத்தனை பேரோட எப்படி செய்வீங்க இப்படி இருந்ததை நாங்க உடைச்சு மாத்தி இன்டலெக்சுவலா அழகா அழகியலை கொண்டாடுற மாதிரி கொண்டு வந்து இப்ப விட்டு வச்சிருக்கோம். இதுக்கு நாங்க நானே போராடினேன். நானே கேள்விலாம் கேட்டேன், எதுக்கு தலைப்புல இத்தனை பேரை பார்த்தவள் அப்படிலாம் போறீங்கன்னு எல்லாம் கேட்டு மாத்தி இப்ப உண்மையா சொல்ற ஊடக நண்பர்கள் கரெக்டா நடந்துக்கிறாங்க. இப்ப நல்ல பாதையில போயிட்டு இருக்கும்போது யங்கர் ஜென்ரேஷன் தான் அந்த பொண்ணு, எதுக்கு வந்து திருப்பி அதை கெடுத்து விட்டு போறீங்க? அது தப்பு தான். நீங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு எல்லா அழகு எல்லா வழியும் இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு, அதை எவ்வளோ அழகா யூஸ் பண்ணியும் ஜெயிக்கலாம். அதை ஏன் இப்படி போய் கெடுக்குறீங்கன்ற ஒரு கோபம் இருக்கதான் செய்யுது.